புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக திருமா அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அதில் அவர் கூறியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்து வருகிறது. புதுச்சேரியில் தனித்து போட்டி என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் நாங்கள் நாமினேஷன் செய்திருந்தோம். ஏன் 3 தொகுதிகளில் நாமினேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நிமிடம் வரையில் கூட்டணி உறுதிப்படவில்லை. திமுக காங்கிரசுக்கு இடையே கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எண்ணிக்கையே முடிவாகவில்லை. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்துவிடும் என்பதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். உசுடு தொகுதியிலும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் தனி தொகுதிகள் இந்த 2லும் எமது கட்சியின் முன்னணி தோழர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல உழவர்கரை பொது தொகுதி கடந்த ஆண்டு எங்களுக்கு காங்கிரஸ் அந்த தொகுதியைத்தான் ஒதுக்கியது. தனி தொகுதியை நாங்கள் கேட்டோம். இல்லை உழவர்கரையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று போன முறை காங்கிரஸ் எங்களுக்கு அந்த தொகுதியை தந்தது. ஆகவே இந்த முறையும் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கிய தொகுதி என்பதனால் இந்த முறையும் அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று 3 தொகுதிகளை எழுதி கொடுத்திருந்தோம். கடைசியாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதி தான் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த 1 தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனி தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்ப பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். திமுக தரப்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல், வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது, எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு 2 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டோம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் உழவர்கரை பொது தொகுதியை மட்டுமே காங்கிரஸ் ஒதுக்கியது. கூட்டணிக்கு நெருக்கடி வரக்கூடாது என்ற வகையில் அப்போது அதனை ஏற்றுக்கொண்டு போட்டியிட்டோம். ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. எனினும் சுமார் 6000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றோம். தற்போது நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. இருந்தபோதிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் கூட அது எந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தொகுதிகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. விசிகாவுக்கு இதுவரை எந்த தொகுதி என்பதே தெரியாத நிலையில் எமது கட்சி நிர்வாகிகள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே விசிகா சார்பில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள உசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம். நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என கூறியுள்ளார். இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.